ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இன்றைக்கி புளி குழம்பு வைக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம உளுந்து 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மூணு டீஸ்பூன் உளுந்து, 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது நல்லா கோல்டன் கலரில் ஆகணும். நான் வந்து 3 கிலோ ரைஸுக்கு புளி குழம்பு வைக்கிறேன். நீங்கள் எந்த வீட்டு அளவுக்கு அரிசி பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. நல்லா கோல்டன் கலரில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நான் வந்து ஒரு 20 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் 1 கிலோ சாதத்துக்கு ஒரு 5 மிளகா போட்டால் போதும். இப்போ காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 100 கிராம் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சி ஊற்றிக்கலாம். மூணு கிலோ ரைஸுக்கு இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 கிலோ ரைஸு அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணி போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்புலாம் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுடலாம். நான் வந்து 3 கிலோ ரைஸ் வந்து வேக வச்சு வெடித்து வச்சுருக்கேன். தனித்தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நல்லா ஆற வச்சுருங்க. நான் சாப்பாட்லேயே உப்பு போட்டதுனால குழம்புல நீங்கள் பார்த்து உப்பு போட்டுக்குங்க. இப்போ நம்ம சாப்பாடை கலந்துக்கலாம். சாப்பாடு இப்போ கலரிட்டே இருக்காங்க எங்கள் அம்மா. சாப்பாடெலாம் கலரியாச்சு. இங்கே பாருங்கள், அப்பளம் முட்டை. இது வந்து நாங்கள் 30 சாப்பாடு கட்ட போகிறோம். அது ரோட்லலாம் இருக்காங்களா வயசானவங்க, அவங்களுக்கோசம் கட்டுறோம். ரோட்டில் வயசானவங்க தாத்தா பாட்டிலாம் இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து இதுதான் லன்ச்சு. அப்பளம் முட்டை சாப்பாடு, புளி சாதம் தான் கலரணும்.